வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானி சாகர் பகுதியில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டு அதிவேகமாக ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருந்தது. சத்தியமங்கலம் மேட்டுப்பாளைய சாலையில் அமைந்துள்ள நெகமம் என்ற பிரிவு அருகே அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டு கடந்து முற்பட்ட போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் அருகே அமர்ந்திருந்த மற்றொரு இளைஞர் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவத்தை கண்ட அக்கம்பக்கத்தினர் ஆம்புலன்ஸ் அருகே வந்து பார்த்தபோது உள்ளே எவ்வித நோயாளியும் இல்லாமல் சைரன் எழுப்பிக் கொண்டு வந்துள்ளது தெரிய வந்தது. இதில் இந்த சம்பவத்தை கண்ட சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த இளைஞரிடம் அப்பகுதி மக்கள் நோயாளி இல்லாமல் எதற்காக ஆம்புலன்ஸ் வேனை இவ்வளவு அதிவேகமாக ஓட்டி வந்தார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு வாகனத்தை விட்டு வந்த ஓட்டுநர் மற்றும் அருகே இருந்த இளைஞர்கள் இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் ஆம்புலன்ஸ் நகர்த்த முயற்சி செய்துள்ளனர். சிறிது நேரம் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் இனிமேல் இதுபோன்று நோயாளிகள் இல்லாமல் சைரன் எழுப்பிக் கொண்டு வாகனத்தை இயக்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கடந்த சில நாட்களாகவே சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் பகுதியில் உள்ள ஆம்புலன்ஸ் தொடர்ந்து நோயாளிகள் இல்லாமல் சைரன் ஒலி எழுப்பிக் கொண்டு அதிவேகமாக செல்வதால் சில இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. ஆம்புலன்ஸ் இயக்குபவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேடம்.